5, 6 தக்காளி இந்த மாரி பொடியா நறுக்கிங்க. கொஞ்சமா புளி அண்ட் 15 மொளகாவையும், தேவையான அளவு கத்திரிக்காவையும், 2 ஸ்பூன் சீரகமும் வச்சுக்கணும். ஒரு கடாயில அந்த சீரகத்த போட்டு, நம்ம வச்சிருக்க மொளகாவையும் அதில போட்டு நல்லா பலூன் மாரி வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணுங்க. இந்த கடாயிலேயே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காவையும் இதில போட்டு நல்லா வதக்கணுங்க. கொஞ்சமா கலர் மாறுனதுக்கு அப்புறமா தேவையான அளவு கல் உப்பு போட்டும் வதக்கணுங்க. வதக்கி முடிச்சதும் இதையும் தனியா எடுத்துடணும். அதே கடாயில கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியும் அதில போடணும். அந்த கேப்ல அத ஆற வச்சுட்டு வந்துடலாம். கொஞ்சமா புளிய இதில போட்டு நல்லா கிரீமியா வதக்கி எடுத்துடணுங்க. அப்புறம் 2த்தையும் ஒண்ணா போட்டு நல்லா கலக்கிட்டு, ஒரு மிக்ஸி ஜார்ல இத நல்லா அரைக்கணுங்க. பாருங்க சூப்பரா இருக்கும். இது ஒரு 10 நாளைக்கு கெடாம இருக்குங்க. கடாயில இத தனித்தனியா போட்டுக்கலாம். நம்ம மொளகாவ தனியா அரைச்சு இதில போட்டுக்கலாங்க. அப்புறமா பார்த்தா சும்மா டேஸ்ட்டா இருக்கும். தாளிக்கிறதுக்காக ஒரு கடாயில எண்ணெய ஊத்தி, தேவையான அளவு கடுக போட்டு, அதையும் இதில போட்டு எடுத்தா சும்மா செம்மையா இருக்குங்க. உங்களுக்கு இந்த சமயத்தில காரம் பத்தலன்னா, வெறும் மிளகாத்தூளையும் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம். கலரும் அப்படியே மாறுங்க. இத சாப்பிட்டா செம்ம டேஸ்ட். இது சாப்பாட்டு, சப்பாத்தி